ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி வீடியோ அப்படிங்கிறது கர்ப்ப காலத்தில் இறுதி பகுதிகளில் கரெக்டாக அந்த 3rd ட்ரைமஸ்டரில் 9th மந்த்லலாம் பெண்களுக்கு திடீர்னு யோனி பகுதியிலேருந்து தண்ணீர் மாதிரியான திரவம் வெளியில் வந்துச்சு அப்படின்னாலே ஒரு வித பதட்டத்தை ஏற்படுத்தும். இது உண்மையிலேயே பனிக்குட நீர் உடைஞ்சது தானா, இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால இந்த திரவம் வருதா, இல்லை வெள்ளைப்படுதலா, இல்லை யூரின் தான் லீக்கேஜ் ஆகுதான்னு பல குழப்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். பனிக்குட நீர் உடைவது சில பெண்களுக்கு பிரசவம் தொடங்குறதுக்கு முன்பாகவும், சிலருக்கு பிரசவ வழி தொடங்க போகிறதுக்கு பின்பாகவும் ஏற்படலாம். ஆனால் நீர் உடைஞ்சது உடனே சந்தேகம் ஏற்படாமல் வீட்டிலே காத்துட்டும் இருக்காமல் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது அவசியம். இந்த வீடியோவில் பனிக்குட நீர் உடைஞ்சா உடனடியாக செய்ய வேண்டிய 7 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரெக்னன்சியை ஹெல்த்தியான முறையில் கொண்டு போகிறதுக்கு நம்ம சேனலில் ரெகுலர் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இல்லை, நீங்கள் இப்போ எந்த வாரத்தில் இருந்தாலும் உங்கள் குழந்தை இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன உறுப்பு உருவாக்கியிருக்கும், என்ன ஸ்கேனு, என்ன தடுப்பூசி, என்ன மாதிரி செக்கப்பில் உங்கள் டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கணுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ் அப்படின்ற டைட்டிலில் முதல் வாரத்துலேருந்து கடைசி வாரம் வரைக்கும் டீட்டெயிலாக இருக்குது. மறக்காமல் அதில் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் 32 வாரத்தில் இருந்தாலும் சரி, 36 வாரத்தில் இருந்தாலும் சரி, அதை போய் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட், ப்ரெக்னன்சி ஸ்கேனு, ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனிக்குட நீர் உடையிறது அப்படிங்கிறது கரு வெளியில் வர போகிறாங்க, அதாவது நம்ம குழந்தை வெளியில் வரதுக்கு தயாராக போகிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு அறிகுறி. ஆனால் அந்த அறிகுறி வந்த உடனே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 7 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் அதை செய்யாமல் நேரம் கடத்த குழந்தைக்கு ரிஸ்க் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் கடைசி நேரத்தில் வரக்கூடிய அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கும் அண்ட் குழந்தையோடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும் சில நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதில் முக்கியமான முதல் விஷயம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் அமைதியாக இருக்கணும். இதுதான் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். உங்கள் பிறப்புறுப்பில் இருந்து லைட்டாக சொட்டாவோ இல்லைன்னா கால் வழியாக உங்களுக்கு தர வரைக்கும் அப்படியே ஓட்டிட்டு வந்தாலோ, அதாவது சொட்டாக வடிஞ்சாலோ நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயமே பதட்டப்படாமல் வெயிட் பண்ணி பார்க்கணும். திடீர்னு அதிக அளவு தண்ணீர் வெளியேறிச்சு அப்படின்னா முதல்ல பயப்பட வேணாம். சுத்தமான துணி இல்லைன்னா மெட்டர்னிட்டி பேட் வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீர் வெளியேறுது அப்படின்றத நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கன அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இந்த இதை செய்ய சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லீக்கேஜ் ஆனால் உடனே பேட் வச்சுட்டு அந்த டைமிங்கை குறிச்சிட்டு உடனே டாக்டரை பார்க்குறதுக்கு போயிடுங்க. அண்ட் குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. அது என்னென்னா, திரவத்தை பரிசோதிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய பிறப்புறுப்பில் உங்கள் கையை விட்டு பார்க்குறதோ, இல்லை அப்படின்னா வேறு யாரையாவது எக்ஸாமின் பண்ண சொல்கிறதோ, இல்லை ஏதாவது பொருளை வைக்கிறதோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே பண்ணாதீங்க. அது பயன்படுத்தவே கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகும். தயவு செஞ்சு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் அமையும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எந்த எக்ஸாமினேஷன் பண்ண விடாமல் டேரெக்டாக டாக்டரை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, மருத்துவமனை இல்லை டாக்டரை நீங்கள் தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். பனிக்குட நீர் உடஞ்சிருச்சு அப்படின்னா உடனே சந்தேகம் ஏற்பட்டால் கூட உங்கள் டாக்டர்கிட்ட இல்லைன்னா உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு நர்ஸையோ நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். குறிப்பாக கர்ப்பத்துடைய 37 வாரங்களுக்கு முன்னாடி நீர் வெளியேறிச்சு அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் உடனே போயிடுங்க. ஏன்னா 37 வாரத்துக்கு முன்னாடி வெளியேறுது அப்படின்னா அது குறை பிரசவமாக இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். 37 வாரம் அப்படிங்கிறது தான் நிறைமாத கர்ப்பிணின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பனிக்குட நீர் உடஞ்சா கூட நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. கர்ப்பவாய் ஓப்பன் ஆகுது, பிரசவத்துக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு 37 வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீர் லீக்கேஜ் ஆகுதுன்னா அது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட அளவு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அண்ட் மருத்துவர்கிட்ட உங்களுடைய கர்ப்பத்துடைய எத்தனாவது வாரம், எவ்வளோ அளவுக்கு திரவம் வெளியேறுது, அதோடைய அளவு என்ன இருக்குது, நிறம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி தகவல்களெல்லாம் சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரவத்துடைய நிறம் அண்ட் அதோடைய தன்மையை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். வெளியேறக்கூடிய திரவம் பொதுவாக தெளிவாக தான் இருக்கும், இல்லைன்னா லேசான நிறத்தில் இருக்கும். ஆனால் பச்சை கலர்லேயோ பழுப்பு நிறத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா, அதிகமான ரத்தம் கலந்து உங்களுக்கு அல்லது துர்நாற்றத்தோடு உங்களுக்கு வெளியேறுது அப்படின்னா உடனே எதை பற்றியும் யோசிக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயிடுங்க. இது போன்ற மாற்றங்கள் அப்படிங்கிறது மறைக்காமல் டாக்டரை சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா இது ஏதோ ஒரு ஆபத்து கருவுக்கு உருவாகி இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இது உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே போனீங்க அப்படின்னா குழந்தைக்கு எந்தவித ரிஸ்க் இல்லாமல் வேகமாகவே காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன், யாரும் பயப்பட வேண்டாம்.
4வது விஷயம் அப்படிங்கிறது குழந்தையோட அசைவுகளை கவனிக்கிறது. பனிக்குட நீர் வெளியேறிடுச்சு அப்படின்னா, அது தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தை வழக்கமாக அசையுதா? இல்லை அப்படின்னா அசைவு எதுவும் கம்மியாக இருக்கா? இல்லை அசைவே இல்லாமல் இருக்கா? அப்படின்றத நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பனிக்குட நீர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரசவத்துக்கு தான் சொல்லி அந்த ஹரிபரியில் தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நோட் பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுடைய அந்த வரக்கூடிய திரவத்துடைய நிறம் நோட் பண்ணணும். அது எந்த நேரத்தில் வருது அப்படின்றத நோட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட அசைவுகளையும் நீங்கள் நோட் பண்ணணும். மற்ற எல்லா விஷயங்களையும் சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நீங்கள் மெயினாக இந்த விஷயங்களை தான் பண்ணணும். குழந்தையோட அசைவு கொஞ்சம் குறைஞ்சா கூட, இல்லைன்னா அசைவே இல்லாத மாதிரி இருந்தால் கூட எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே டாக்டரை பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் 9th மந்த் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது துணைக்கு, அதுவும் கார் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மருத்துவமனைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு திறமசாலியாக இருக்கக்கூடியவங்க நபரை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் உங்களுக்கு பிரசவ வலி வரலாம். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அண்ட் 5வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, தேவையற்ற பொருளை உங்களுடைய யோனி பகுதிகளுக்கு வைக்க வேணாம். குறிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது வேறு ஏதாவது காட்டன் கிளாத்துக்கு பதிலாக வேறு கிளாத் எதுவும் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு ப்ரைவேட் பார்ட்டில் வச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சானிடரி பேட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா காட்டன் கிளாத் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபெக்ஷன் ஆகும். ஏன்னா டெலிவரி சமயத்தில் கர்ப்பப்பாய் ஓப்பனாக அந்த இடத்துல புண்ணாகும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக இப்படி வைக்கக்கூடிய அந்த துணிகள்லேருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை அப்படிங்கிறது, இல்லைன்னா பாலித்ரீன், இது எல்லாமே உங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்டை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அங்கே ஒரு உராய்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டில் விரலில் வச்சு பரிசோதனை செய்கிறது, இல்லைன்னா டேம்டன், இது மாதிரியான விஷயங்கள், டேம்டனு, மென்சுரேஷன் கப்பு, இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக மருத்துவமனைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி சானிடரி நாப்கின்ஸ் மட்டும் வைங்க. இல்லைன்னா மெட்டர்னிட்டி பேட் அப்படின்றது விற்கும், அந்த பேடை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் யோனிக்குள்ளே எந்த மருந்தோ இல்லை வேறு ஏதாவது பொருளையும் வைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இது வச்சா உடனே கர்ப்பப்பை ஓப்பன் ஆகி குழந்தை வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. தயவு செஞ்சு அதையும் செய்யாதீங்க. 6வது முக்கியமான விஷயம், பிரசவ வலி அண்ட் பிற அறிகுறிகள் ஏதாவது வருதான்னு கவனிங்க. பனிக்குட நீர் உடஞ்சிச்சு அப்படின்னா சில பெண்களுக்கு பிரசவ வலி தொடங்க ஆரம்பிச்சிடும். வயிறு குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்கிற மாதிரி, அதாவது இறுக்கி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்கும். அதாவது வயிறு நல்லா பெருசாக இருக்கும், திடீர்னு வயிறு சின்னதான மாதிரி, உள்ளே ஏதோ இழுத்து பிடிக்கிற மாதிரி, கீழ் வயிற்றில் வலி வர்ற மாதிரி, முதுகு வலி, கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 5 நிமிஷம் இப்போ பெயின் இருக்குது, திரும்ப ஒரு 2 நிமிஷம் விடுது, திரும்ப 10 நிமிஷம் பெயின் இருக்குது, 2 நிமிஷம் விடுது, 20 நிமிஷம் அப்படின்னு அந்த வலியோட டியூரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி தாங்க முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே வலிக்குது அப்படின்னா இதுதான் பிரசவ வலி அப்படிங்கிறது. இதை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வலி தொடர்ந்து அதிகரிச்சிச்சுனாலோ இல்லைனா அடிக்கடி ஏற்பட தொடங்கினாலோ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நேரத்தை மருத்துவரிடம் உறுதிப்படுத்தி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பனிக்குட நீர் எப்போ லீக் ஆகுதோ அந்த டைமை குறிக்கணும், குழந்தையோட அசைவை நீங்கள் பார்க்கணும், வரக்கூடிய நீருடைய கலரை பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வலிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா இவ்வளோ நேரம் எனக்கு வலி இருந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டாக்டருக்கு நீங்கள் இந்த பற்றின விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன். 7வது விஷயம் அப்படிங்கிறது, அவசர அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்குறது. என்ன அப்படியே அவசர வலி அப்படிங்கிறது வரப்போகுது, இல்லை அறிகுறிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகமான இரத்தப்போக்கு உங்கள் ப்ரைவேட் பார்ட்லேருந்து வர்றது, கடுமையான வயிற்று வலி இருக்கிறது, குழந்தையோட அசைவு குறையிறது இல்லைன்னா இல்லாமலே போகிறது, திடீர்னு உங்களுக்கு உடல் பதட்டம் ஆகிறது, நடுக்க ஏற்படுறது, ஒரு குளிர் காய்ச்சல் மாதிரி வந்த மாதிரி இருக்கிறது, காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, இந்த உடல் நடுக்கம் வர்றது, துர்நாற்றம் வீசுகிற மாதிரி உங்களுடைய திரவம் லீக் ஆகிறது, அதோடைய கலர் பச்சை கலர்லேயோ பழுப்பு நிறத்துலையோ லீக் ஆகிறது, இது எல்லாமே எச்சரிக்கை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். இந்த எந்த அறிகுறி வந்தால் கூட தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. நீங்கள் டெலிவரி பேக் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலைனாலே வீட்டில் இருக்கவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 8வது மாதத்தோடைய கடைசியில் வந்துட்டிங்கனாலே உடனே உங்களோட டெலிவரி பேக் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை வேகமாக மெச்சூரிட்டி ஆனால் கூட வேகமாகவும் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அவங்களுடைய டியூ டேட்டை ஒழுங்காக கால்குலேட் பண்ணாமல் வேகமாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது அவசியம். குழந்தையோடைய உடல் பகுதி அப்படிங்கிறது தொப்புள் கொடி இது மாதிரி ஏதாவது உங்களுடைய யோனி வழியாக வெளியில் வருதா அப்படின்றத தெரியுதா அப்படிங்கிறதையும் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாரையும் அதுக்கான பிரசவத்தை பார்க்க சொல்லாதீங்க. உடனே டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவசர நிலையில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது ஐசியூ வார்டில் வச்சு வேகமாக உங்களுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க.
இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பனிக்குட நீர் உடஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டிலேயே பிரசவம் வலி வந்துடும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே காத்துட்ருக்கக்கூடாது. சில நேரங்களில் சிறுநீர் கசிவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கர்ப்ப காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வெஜினல் டிஸ்சார்ஜ் இதனாலையும் பனிக்குட நீர் மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதனால் உண்மையிலே பனிக்குட நீர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்குறது அவசியம். அதை நீங்களாக பார்க்கக்கூடாது, டாக்டர்கிட்ட போய் தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் நனையிற மாதிரியே இருக்குது, இல்லை நீங்கள் பேண்டிஸ் போட்டிருக்கீங்கன்னா பேண்டிஸ் நனையுது, உள்பாவடை நனையுது, இல்லை அப்படின்னா கால் வழியே தரைக்கு வருது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பனிக்குட நீர் லீக் ஆகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. அதனால் அந்த மாதிரினா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கர்ப்பத்துடைய 37 வாரங்களுக்கு முன்னாடி நீர் வெளியேறுச்சு அப்படின்னா குறிப்பாக அவசரமாக நீங்கள் டாக்டரை பார்க்குறது அவசியம். இது எல்லாமே கட்டாயம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா தகவலுமே விழிப்புணர்வுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் கடைசி மாதம் டெலிவரியில் இருக்கீங்க அப்படின்னா சிலர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முதல் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கிட்ட காமிக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரியான ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தினசரி ஒரு வீடியோ வச்சு கம்பல்சரி வந்துடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.